அனைவருக்கும் வணக்கம். இயல் 2 கேட்கிறதா என் குரல் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. இதில் இப்போ நான் லைன் பை லைனாக நோட்டில் உங்களுக்கு கொஸ்டின் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்பவும் போல் ஆப்ஷன் இல்லாமல் தான் படிக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. வாங்க ஒன் பை ஒன்னாக ரிவைஸ் பண்ணிடலாம். உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை. டேஸ் எங்கும் நிறைந்திருக்கிறது? காற்று. ஸோ உயிரின வாழ்வின் நம்ம வாழ்வின் அடிப்படை இயற்கை தான். காற்று எங்கும் நிறைந்திருக்கிறது. கண்ணால் காண முடியும், மெய்யால் உணர முடியும். கண்ணால் காண முடியாது, மெய்யால் உணர முடியும். காற்றை நம்ம பார்த்திங்கன்னா கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் வி கேன் ஃபீல் இல்லைங்களா. ஸோ அது என்னென்னா காற்று. உலகம் என்பது, இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது அப்படின்னு சொன்னவர் தொல்காப்பியர். உலகம் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்றவர் தொல்காப்பியர். ஐம்பெரும் பூதங்கள் தெரியலைங்களா, அந்த மாதிரி 5 பூதங்களால் தான் உலகம் ஆனது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தொல்காப்பியர். திருமூலர் எழுதியது திருமந்திரம். இது ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க, நோட் பண்ணிக்கோங்க. மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்றவர் யாருன்னா திருமூலர். எதில் கூறினார்னா திருமந்திரத்தில். மூச்சு பயிற்சி தான் உடலை பாதுகாத்து நம்மளுடைய வாழ்நாளை நீடிக்கும் என்றவர் கொடுத்துட்டு ஆப்ஷனில் பேரை மாற்றி கொடுக்கலாம். நீங்கள் டக்குன்னு நம்ம தான் இந்த ஃபார்மேட்டை படிக்கணும், நம்மளுக்கு குழப்பமே வராது. திருமூலர் திருமந்திரம். என்னோடய ஐடியாவில் சொல்கிறாங்க, நீங்கள் ஆப்ஷன் வச்சு படிச்சிங்கன்னா இங்கே ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக உங்களே அறியாமையே நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ஆப்ஷன் வச்சு படிக்காதீங்க. ஃபில்லப்ஸ் ஃபார்மேட்டை படிச்சிட்டிங்கன்னா அதோட நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஔவையார். பிற்கால ஔவையார். ஔவையார் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா. பிற்கால ஔவையார் வாயு வழக்கம் அறிந்து செறித்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என எந்த அதிகாரத்தில் கூறியுள்ளார்னா வாயு தாரணை அப்படிங்கிற அதிகாரத்தில் குறள் 49. குறள் 49. 1947 நம்மளுக்கு சுதந்திரமாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு எக்ஸ்ட்ரா 47 + 2 49 மாற்றிக்கிங்க. வாயு வழக்கம் அறிந்து அப்படின்னு ஆரம்பித்தாலே வாயு தாரணை. இதை சொன்னவர் யாருன்னா பிற்கால ஔவையார். பிற்கால ஔவையார். வாயு தாரணை அப்படிங்கிற அதிகாரத்தில் அவர் எழுதின 49வது குறளில் வாயு வழக்கம் அறிந்து செறித்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டா அப்படின்னு கூறுகிறார். இதில் இருந்து இந்த கிழக்கு மேற்கு இந்த 4 திசைகளில் வச்சு கொடுத்துருக்கானுங்க இல்லைங்களா. இப்போ நீங்கள் படிக்க போகிறதுலேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் இருக்குது. அது 2 மார்க் இருந்தால் லக்கு, இல்லைனா 1 மார்க்காக வரும். ஆனால் அதிகபட்சம் 2 மார்க் வரதா சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த இதுலேருந்து வராமல் கொஸ்டினே வராது. அதனால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கிழக்கு என்பதற்கு குணக்கு. கிழக்குனா குணக்கு, மேற்குனா தான் குடக்கு. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்று பெயர். திரும்ப திரும்ப ஞாபகம். கிழக்குனா குணக்கு. கிழக்கிலிருந்து வீசும்போது டேஸ் என அழைக்கப்படுகிறேன். கிழக்கிலிருந்து வீசும்போது குளிர்ச்சி தரும். இந்த மீனிங் குளிர்ச்சி தரும். என்னென்னு அழைக்கப்படுதுன்னா கொண்டல். கிழக்கிலிருந்து வீசும்போது கொண்டல் என அழைக்கப்படுகிறேன். அப்போ இது ரெண்டையுமே எப்படி நோட் பண்ணிக்கிறீங்க. கிழக்குக்கு வேறு பெயர் குணக்கு. கிழக்கிலிருந்து வீசுவதனால் அந்த காற்றுக்கு என்ன பெயர்னா கொண்டல். கொண்டல். சரிங்களா. அடுத்தது, கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்துள்ளதால் மலைக்காற்றும் அழைக்கப்படுகிறேன். அது ஈஸி. அடுத்தது பாருங்க, மேற்குனாதா குடக்கு. மேற்கு குடக்கு. மேற்கு குடக்கு. மேற்கு குடக்கு. மேற்குனாதா குடக்கு. மேற்கிலிருந்து வீசும்போது வர காற்றுக்கு என்ன பேர்னா கோடை காற்று. மேற்கிலிருந்து வீசப்படும் காற்றுக்கு கோடை காற்று. மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றுக்கு கோடை காற்று. இப்போது இன்னும் நல்லா தெளிவாக ஒரே ஒரு வாட்டி ரீகால் பண்ணிங்க. கிழக்குனா குணக்கு. கிழக்கிலிருந்து வீசுகிற காற்றுக்கு கொண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. கொண்டல் என அழைக்கப்படுகிறது. இது இன்னொரு நேம். இது கிழக்கிலிருந்து வீசுனாலும் அதுக்கு கொண்டல்னு அழைக்கப்படுகிறது. கொண்டல்னா குளிர்ச்சி தரும். நோட் பண்ணிக்கோங்க. கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்துள்ளதால் மலைக்காற்றுன்னு அழைக்கப்படுகிறது. மேற்கு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் குடக்கு. மேற்குன்னா குடக்கு. இதுவும் கூழ ஆரம்பித்து கூழ தான் முடியும். இதுவும் கூழ ஆரம்பித்து கூழ தான் முடியுது. ஆனால் கிழக்குன்னா குணக்கு, மேற்குன்னா குடக்கு. சரிங்களா. குடக்கு. மேற்கிலிருந்து வீசும்போது என்ன காற்றுனா கோடை.
கோடை என அழைக்கப்படுகிறது. மேற்கு கோ, இது வேணால் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ரெட்டை கொம்பு வச்ச மாதிரி, இந்த ரெட்டை கொம்பு வச்ச மாதிரி ஆரம்பிக்குது. அப்படி க்ளூ வச்சு படிச்சுக்கலாம். ரெட்டை கொம்பு அப்போ கோடை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மேற்கிலிருந்து வீசும் கோடை காற்றானது வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதனால தான் வெப்பக்காற்றாக மாறுகிறது. இப்போ தான் படித்தோம், மேற்குலேருந்து வீசுறது வந்து கோடை காற்றுன்னு படித்தோம். இப்போ கோடை காற்றுனாவே என்ன அர்த்தம்? வெப்பமாக தானங்க இருக்கும், சம்மர் தானே. அப்போ வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் வெப்பக்காற்றாக மாறுகிறது. இது கேட்கலாம், எந்த நிலப்பகுதியிலேருந்து வீசுவதால் வெப்பக்காற்றாக மாறுகிறதுன்னு கேட்கலாம். அப்போ இதுவும் படிச்சு வச்சோம். வறண்ட நிலப்பகுதி ட்ரையாக இருக்க இடத்துலேருந்து வீசுறதுனால தானே அது வந்து நமக்கு ஹீட்டாக கிடைக்கும். இப்போ வறண்ட நிலப்பகுதியிலேருந்து வீசுவதால் இது வெப்பக்காற்றாக மாறுகிறது. அடுத்தது ஈஸிங்க, வடக்கு இப்போ வாடை. வடக்கு என்பதற்கு வாடை என்ற பெயர் உண்டு. வடக்கிலிருந்து வீசும்போது வாடை காற்றுன்னு சொல்கிறாங்க. இது ஈஸி. பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் ஊதைக்காற்று என அழைக்கப்படுகிறது. இப்போ பனிப்பகுதியிலிருந்து வீசும் காற்று என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஊதைக்காற்று. பனிப்பகுதி ஜில் பிளேஸ்லேருந்து வரும்போது ஊதைக்காற்றுங்கிறாங்க. இதில் ஈஸி. தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல் காற்று. ஸோ இது வரைக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேற்கிலேருந்து வீசுறது கோடை காற்றுன்னு படித்தோம். கோடை காற்றுனா ஹீட்டாக தான் இருக்குன்னு படித்தோம். அப்போ எங்கேருந்து வீசணும்? அது வறண்ட நிலப்பகுதியிலேருந்து வீசணும். அடுத்தது வடக்கு என்பதற்கு வாடை. வடக்கிலிருந்து வீசும்போது வாடைக்காற்று எனப்படுகிறேன். அவ்வளோதான். அப்போது ஊதைக்காற்றுனா என்ன? பனிப்பகுதியிலேருந்து வீசுது இல்லைங்களா, அதுக்கு பேர் ஊதைக்காற்று. பனிப்பகுதியிலேருந்து வீசுவதால் ஊதைக்காற்று. தெற்கிலிருந்து வீசும்போது அது நம்ம நிறைய பாட்டை கேட்டிருப்போம். தெற்கிலிருந்து வீசு தென்றல் காற்று. இப்போ வண்டொடு புக்க மணவாய் தென்றல் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் யார் எழுதினார்னா இளங்கோவடிகள். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் அப்படிங்கிற லைன்ஸ் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள். பொறுமையாக பாருங்கள், ஏன்னா இதுதான் வந்து உங்களை அடுத்த லெவல் கொஸ்டின் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான முதல் ஸ்டெப்பு. இது கரெக்டாக நீங்கள் எழுதி பாஸ் பண்ணி அதான் அடுத்த உங்களோட மெயின் சப்ஜெக்டை வந்து அது மேக்ஸோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ அது என்னவோ அதை வந்து அந்த கரெக்ஷனுக்கே போகுது. ஸோ இதில் நிறையா பேர் வந்து ஏமாந்து விட்டுட்டாங்கங்க. ஆனால் மேக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் எலிஜிபிள் ஆகாமல் போய் அநியாயமாக போயிடுச்சு. இந்த வாட்டி அந்த தப்பை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ண தப்பை நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அதனால் தெளிவாக தமிழ் தகுதி தேர்வுக்கு டெய்லி நீங்கள் 1/2 hour ஒதுக்குங்க, போதுங்க, தாராளமாக போதும். அதை 1/2 hour ஒதுக்கி இந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் காதில் கேட்டிங்கனாவே போதும். நீங்கள் இதுக்காக டைம் உட்காரவே வேணாம். உங்கள் மெயின் சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் உட்காந்து படிங்க. இது நீங்கள் காதில் கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. ஏன்னா நம்ம லைன் பை லைனாக கொஸ்டின் ஃபார்மேட்டில் எழுதி ஃபில்லப்ஸ் ஃபார்மேட்டில் மாதிரி படிச்சுட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு மறக்காது. இன்னொன்று 4 ஆப்ஷன் எழுதி அந்த 4 ஆப்ஷனில் என்னென்னு பார்த்து அதில் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதில் நிறைய டைம் வேஸ்ட் ஆகுங்க. இதுவாக நீங்கள் கொஸ்டின் பேப்பர் போய் பார்த்த உடனே நீங்கள் படித்தது உங்களுக்கு ஆன்சர் ஞாபகம் வந்துடும். அந்த ஆன்சர் 4 ஆப்ஷனில் இருக்கும். அதை பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். பலபட்டடை சொக்கநாத புலவர் எழுதியது பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. பலபட்டடை சொக்கநாத புலவர் என்ன எழுதியிருக்காருன்னா பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. பலபட்டடை சொக்கநாத புலவர் எழுதியது பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் வரிகள் இடம்பெற்ற நூல். நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் அப்படிங்கிற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது எழுதின அந்த நூலில் தான். இந்த நூலை யார் எழுதினாங்க? பலபட்டடை சொக்கநாத புலவர். இப்போ பலபட்டடை சொக்கநாத புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூதுங்கிற நூலில் தான் நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் அப்படிங்கிற லைன்ஸ் இடம்பெற்றிருக்கு. இதில் கேட்கலாம், இதில் வந்து தூது செல்ல அழைக்கிறது யாரை அழைக்கிறாங்கன்னு கூட கேட்கலாம். இதில் யாரை அழைக்கிறாங்கன்னா தூதுக்கு பெண்ணொருத்தி வந்து காற்றை தூது செல்ல அழைக்கிறாள். பெண்ணொருத்தி வந்து காற்றை, அதாவது இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோங்களா காற்றை பற்றி, அதனால தான் அந்த லைன் வந்திருக்கு. காற்றை வந்து தூது செல்ல அழைக்கிறாள். இது நம்மளுக்கு தெரியலைங்களா? சினிமா பாட்டு நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலை அப்படி நான் திரைப்பட பாடல்களை இடம்பெற்றிருக்கேன் அப்படின்னு இந்த காட்டு சொல்லுது. அடுத்தது இங்கே வந்துடுங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி இடம்பெற்ற நூல். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. இந்த பாட்டு வந்து இது முக்கியங்க. இந்த ஒரு பாட்டு கேட்டுதாங்க. இந்த பாட்டு வந்து
கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து வெண்ணி குயத்தியார் பாடிய பாடல். இப்போ இந்த பாடல் வந்து யாரை புகழ்ந்து பாடினது அப்படின்னா, கரிகால பெருவளத்தானை வெண்ணி குயத்தியார் வந்து புகழ்ந்து பாடின பாடல் தான் நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி. அப்போ நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. ஓகேங்களா, அவ்வளோதான். கரிகால் பெருவளத்தான், கரிகால் பெருவளத்தான், கரிகால் பெருவளத்தான். இதில் வந்து வளி அப்படிங்கிறது காற்று. டேஸ் காற்று வந்து மேகத்தை குளிர்வித்து மழை பொழிய செய்கிறதுனா வடகிழக்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்று தான் மேகத்தை குளிர்வித்து மழை பொழிய செய்கிறது. இந்த டேட் ஞாபகம் வச்சுங்க. நம்மளுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று மூலமாக தான் மழை கிடைக்குது இல்லைங்களா. இதில் தென்மேற்கு பருவக்காற்று எந்த டைமில் வருதுன்னா ஜூன் டு செப்டம்பர். இது நம்ம ஸ்கூல் ஞாபகம் வச்சுங்க. ஸ்கூல் ரீஓப்பன் வந்து ஜூனு, ஃபஸ்ட்டு டேர்ம் எப்போ முடியும் செப்டம்பர். அப்போ ஜூன் டு செப்டம்பர் ஞாபகம் வச்சுங்க. அதில் வந்து ஈஸிங்க. அதே மாதிரி செகண்ட் டைம் எப்போ முடியும் டிசம்பர். அப்போ செப்டம்பருக்கு அடுத்த என்ன வரும் அக்டோபர். அப்போ அக்டோபர் டு டிசம்பர். இது ஓகே. ஆனால் ஃபஸ்ட்டு வருது தென்னு, அப்புறமா தான் வடை. இதை மாற்றிடாதீங்க. இந்த இயரை இந்த மந்த்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இதை இடம் மாற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு தெற்கு வருது, அப்புறமா தான் வடகிழக்கு அப்படி ஞாபகம் வச்சுங்க. தென்மேற்கு பருவக்காற்றுன்னு பாட்டே இருக்கு இல்லைங்களா. இப்போ தென்மேற்கு தான் ஃபஸ்ட்டு வரும் ஞாபகம் வச்சுங்க. ஜூன்லேருந்து செப்டம்பர். வடகிழக்கு பருவக்காற்று செப்டம்பருக்கு அடுத்து அக்டோபர் டு டிசம்பர். அவ்வளோதாங்க. இந்தியாவின் முதுகெலும்பு வந்து என்னது? வேளாண்மை. தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவுக்கு வந்து 70% மழை தருது. இப்போ இந்தியாவிற்கு 70% மழை தருது என்ன காற்றுன்னு கேட்டாங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று தான் தருது. சரிங்களா, இதை மறந்துடாதீங்க. தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் டு செப்டம்பர், அக்டோபர் டு டிசம்பர் வந்து வடகிழக்கு பருவக்காற்று. இந்த தென்மேற்கு பருவக்காற்றில் தான் நம்ம இந்தியாவுக்கு 70% மழை தருகிறது. அவ்வளோதாங்க. இனி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் இருக்குல்ல, அதை வச்சு படிப்போம். குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு வந்து 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடுகிறது. இப்போ குளோரோஃப்ளோரோ கார்பனோட ஒரே ஒரு மூலக்கூறு வந்து 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடுகிறது. அதை நோட் பண்ணிக்கோங்க. வளி மிகின் வளி இல்லை என புறநானூற்றில் ஐயூர் மூடவனார் காற்றின் இதை பார்த்துங்க ஆற்றலை சிறப்பித்துள்ளார். இன்னொன்று ஒரு வேகம்னு, அதனால தான் ஞாபகம் வச்சுங்க. காற்றின் ஆற்றலை வந்து எப்படி எந்த வரிகள் மூலம் யார் சிறப்பித்துள்ளார்னு கேட்கலாம். வளி மிகின் வளி இல்லை அப்படின்னு புறநானூரில் தான் ஐயூர் மூடவனார். மோஸ்ட்லி வந்து இந்த காற்றில் வர லைன்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக புறநானூறு தான் வந்திருக்கு. ஸோ அதை ஒரு நோட் பண்ணிக்கோங்க. வளி மிகின் வளி இல்லை அப்படின்னு புறநானூற்றில் ஐயூர் மூடவனார் வந்து காற்றின் ஆற்றலை பற்றி சிறப்பித்துள்ளார். அது கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. மதுரை இளநாகனார் வந்து புறநானூற்றில் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என காற்றின் பாருங்கள் வேகத்தை. இப்போ காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டவர் யாருன்னா மதுரை இளநாகனார், புறநானூற்றில் தான். அதே மாதிரி காற்றின் ஆற்றலை யார் குறிப்பிட்டாங்கன்னா ஐயூர் மூடவனார், புறநானூற்றில் தான். மதுரை இளநாகனார் புறநானூரில் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். அப்போ காற்றின் வேகத்தை புறநானூரில் மதுரை இளநாகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு குறிப்பிட்டுள்ளார். இப்போ காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டவர் மதுரை இளநாகனார், காற்றின் ஆற்றலை பற்றி குறிப்பிட்டவர் ஐயூர் மூடவனார். இப்போ தாவரங்களில் இது நம்மளுக்கு தெரியும், லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். தாவரங்களில் வந்து காற்று வந்து எதுக்கு உதவுகிறதுனா ஒளிச்சேர்க்கை, அதான் அந்த குளோரோஃபில் வச்சு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுது இல்லைங்களா, ஃபோட்டோசிந்தசிஸ், அந்த ப்ரிப்பரேஷனுக்கு காற்று வந்து உதவுதுங்கிறாங்க. ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுற ப்ரிப்பரேஷனில் காற்று உதவுது அப்படிங்கிறாங்க. இது ரெண்டும் ரொம்ப 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 முக்கியம். அதாவது உலக காற்றாலை மின் உற்பத்தி இருக்குது இல்லைங்களா, அதில் இந்தியா வந்து உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து 5ஆம் இடம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு தான் வந்து முதலிடம் வைக்கிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க. உலக காற்றாலை மின் உற்பத்தி கேட்டாங்கன்னா இந்தியாவுக்கு எந்த பிளேஸ்னால் 5th பிளேஸு. இந்தியாவில் எந்த மாநிலம் வந்து காற்றாலை உற்பத்தியில் வந்து முதலிடம் பெற்றுள்ளதுன்னா தமிழ்நாடு தான் முதலிடம் பெற்றுள்ளது.
சரிங்களா? அதை நோட் பண்ணிங்க, ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது டயர்ஸ்க்கு தமிழ் தெரிஞ்சுக்குங்க, மெது உருளைகள். அவ்வளோதாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. இது எதுக்கும் சேஃப்டிக்கு நம்ம லைன் பை லைனாக ஃபில்லர்ஸ் ஃபார்மேட்டில் எழுதுனால இதே எழுதிக்கிட்டேன். இது என்னென்னா புகையினால் என்னென்ன நோயின்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு ஆப்ஷனை மாற்றிட்டு இல்லை புகையினால் ஏற்படாத நோய்கள்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் படித்து வச்சுக்கோங்க. புகையினா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? கண்ணை தான் தேய்ப்போம். அப்போ கண் எரிச்சல், அப்புறம் தலைவலி வரும், அப்புறம் அந்த டஸ்ட்டு உள்ளே போய் தொண்டையை கட்டிடும். அடுத்த ஸ்டேஜ் காய்ச்சல், அப்புறம் நுரையீரலில் லங்ஸை பாதிக்கும், நுரையீரல் புற்றுநோய், அப்புறம் இளைப்பு நோய். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. கண்ணிலேருந்து அருமையாக கண்ணெரிச்சல், தலைவலி, அப்படியே தொண்டைக்கு வருது, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல் புற்றுநோய், இளைப்பு நோய். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த யூனிசெஃபோட தமிழ் எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சுக்குங்க. ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம். ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம். அதே இது இங்கிலீஷில் கேட்டாங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு. யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. இந்த யூனிசெஃப் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, குழந்தைகளின் மூளை வளர்ச்சி வந்து இந்த காற்று மாசுபடுவதனால குறைஞ்சிட்டு போகுது அப்படிங்கிறத இந்த யூனிசெஃப் தெரிவிச்சிருக்கு. காற்று மாசுபடுறதுனால கண்டிப்பாக குழந்தைகளோட மூளை வளர்ச்சி வந்து குறைகிறது அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா யூனிசெஃப். யூனிசெஃப்ங்கிறது யார்? ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம். புற ஊதா கதிர்களை வந்து தடுப்பது வந்து காற்று. குளோரோஃப்ளோரோ கார்பன், அதாவது குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே வருதுங்க இல்லையா, இது வந்து ஓசோனில் வந்து ஓட்டையிடுகிறது. இது நமக்கு தெரியும் நல்லா. ஓசோனில் ஓட்டையிடுறது வந்து எதுனா குளோரோஃப்ளோரோ கார்பன். அமிலமலையை வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க, அமிலமலையை வந்து எந்த ரெண்டு இது உருவாக்குது அப்படின்னா எந்த ரெண்டு கெமிக்கல்னால் கந்தக டை ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடும் மழை பெய்யும் போது நீரில் கரைஞ்சி அமிலமலை உருவாகுது. அப்போ எது ரெண்டுமே டை ஆக்சைடு தான். இங்கே கந்தகம், இங்கே நைட்ரஜன். கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. கந்தகம் சல்ஃபர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. நீங்கள் இங்கிலீஷில் படித்தா சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா தமிழில் வந்து கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு இது ரெண்டும் தான் வந்து மழை பெய்யும் போது நீரில் கரைஞ்சி நம்மளுக்கு அமிலமலையை உருவாக்குகிறது. அடுத்தது ஒரு மணித்துளிக்கு 12 to 18 முறை விடும் மூச்சுக்காற்றில் உள்ள கரியமில வளியை வந்து காற்று எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை மரங்கள் மூலம், ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மணித்துளிக்கு 12 to 18 முறை விடும் மூச்சுக்காற்றில் உள்ள கரியமில வளியை காற்று எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை மரங்கள் மூலம் தருகிறது. இது பாருங்கள், ஓல்டு எடிஷன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு மணித்துளிக்கு 12 to 18 முறை மூச்சுக்காற்றாய் நீங்கள் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு உங்கள் நுரையீரலுக்கு தேவையான உயிர் வளியை, அதாவது ஆக்சிஜனை என் தோழர்களான மரங்கள் வந்து தருகிறார்கள்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது புதை வடிவ எரிபொருள் என்னென்னு கேட்கலாம். கச்சா எண்ணெயும் நிலக்கரியும். புதை வடிவம், அதாவது புதை வடிவம்னா பூமி அடியில் வந்து நம்ம எடுக்கிற எரிபொருள் வந்து கச்சா எண்ணெய், நிலக்கரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உலக காற்று நாள் எப்போ கொண்டாடுறோம்னா June 15. இதுவும் நீங்கள் ஸ்கூல் ரேட்டு ஞாபகம் வச்சுங்க. ஜூன் மாதம் இருக்கிறாங்க, அப்போ June 15 தான் உலக காற்று நாள். இதுவும் ஒரு வாட்டி கேட்டுருந்தாங்கங்க. இந்த லெசன் எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருப்பாவை பாடல்களை அவர்களோட தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகிறார்களாமா. இப்போ தாய்லாந்தில் இந்த மன்னருக்கு நடக்கிற முடிசூட்டு விழாவில் எந்தெந்த பாடல்களை அவங்க வந்து அவங்க தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுறாங்கன்னு கேட்டாங்கன்னா திருவெம்பாவை, திருப்பாவை நோட் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை வந்து இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தனிநாயக அடிகள் எழுதிய ஒன்றே உலகம். தனிநாயக அடிகள் எழுதிய ஒன்றே உலகம்ல தான் இந்த நியூஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த செய்தி. சரிங்களா? அடுத்தது காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்பது என்னன்னு கேட்கலாம். சும்மா எழுதி வச்சுருக்கேங்க, எதுக்கும் தெரிஞ்சுக்கலாம். இது இருந்தது லைனு. காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்பது புதுமொழி. உலக உயிர்களின் இயக்கத்தை தீர்மானிப்பது காற்று தான், அது நல்லா தெரியும்.
அடுத்து யூனிசெஃபோட எக்ஸ்பான்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இந்த 4 பேஜ் லெசனில் 50 1 மார்க் எழுதியிருக்கோம். இந்த 50 1 மார்க்குக்கு நல்லாவே நம்ம ரிப்பீட்டடாக சொல்லி நம்ம எடுத்துக்கொண்ட நேரம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் தான் எடுத்திருக்கோம். இப்போ 20 நிமிஷத்துக்கு இந்த லெசனை நீங்கள் காது கொடுத்து கேட்டிங்கன்னா இந்த லெசனை தெளிவாக நீங்கள் படிச்சிடலாம். ஆனால் இதுக்கே நம்ம 4 ஆப்ஷன் கொடுத்து நம்ம உட்காந்து யோசித்து படிச்சுட்டு இருந்தோம்னா ஒரு 8 கொஸ்டின் 10 கொஸ்டின் கூட ½ அன் ஹவர் வரும் இந்த வீடியோ. ஆனால் எக்ஸாம் ஹாலில் போய் நல்லாவே நம்மளை குழப்போம். அதனால் இப்படி ஃபார்மேட்டில் படிச்சுக்குங்க. டெஸ்ட்டு வேணால் எழுதும்போது நம்ம 4 ஆப்ஷன் வச்சு வேணால் எழுதி பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.